பெரிய படங்களுக்கே உரிய வன்மம்னு நீங்க இதை நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம இது லியோ டைம்ல நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். படம் வெளியான போது எதோ சொல்லிட்டு 10 ஒரு 3 நாள் கழிச்சு ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்கன்னு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. இது பெரிய படங்களுக்கே இருக்கிற பிரச்சனை நினைக்கிறேன். உண்மை என்னன்னா, நீங்க ஒரு கதையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்பவுமே நீங்க ஒன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஆடியன்ஸா நான் உள்ள போறதுக்கு முன்னால் நான் ஒன்னு எதிர்பார்த்துட்டு நான் ஒன்னு நினைச்சிட்டே போறேன். உங்களுக்கு எனக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஒரு கதையை யோசிச்சுட்டு போறேன், நீங்க ஒரு கதையை யோசிச்சுட்டு போறீங்க. அப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க. இப்ப நான் வேலை பார்த்த எங்கேயாவது உங்களை தப்பு கண்டுபிடிக்க முடியுமா ஒரு டீம் பார்த்துட்டே இருக்கும். தப்பு இல்லைங்கிறேன். இப்ப நீங்க சொல்றதை பொறுத்து தான் நாங்க பார்ப்போம். பொதுவா சொல்லிடாதீங்கிறேன். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு தப்பு நியாயமான ஒரு சுட்டி காட்டி இது சரியா இல்லை இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை கவனிப்பேன். அடுத்ததுல இது தப்பா தான் இருக்கா அப்படின்னு நான் உட்காந்து பண்ணுவேன். ஒருத்தர் ரிசர்ச் பண்ண வேலையில நீ போற போக்கில் அப்படி ஒன்று கடத்திட்டு போகக்கூடாதுங்கிறது என் பாயிண்ட். நீங்க சும்மா ஏதோ சொல்லணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு 2 வார்த்தை, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அது பெரிய படங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சின்ன படம் இதுல என்ன எனக்கு வருத்தம் அப்படின்னா, சின்ன படங்களை கவனிக்கவே மாட்டீங்களாப்பாங்கிறேன் நான்.